Ephesians 2:10 ஒரே வசனத்தை பார்க்க போறோம். Praise God. God's masterpiece. நம்ம யாரா? தேவனுடைய masterpiece. Ephesians 2:10. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவர்களை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Praise God. For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. அப்ப இன்னைக்கு என்ன ஞாபகம், டுடேஸ் ரிமைண்டர் என்ன? வாட்ஸ் டுடேஸ் ரிமைண்டர்? இன்னைக்கு ஞாபகம் நான் படுத்த விரும்புறேன் என்னன்னா, who we truly are in Christ. Who we truly are in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்ம மெய்யாகவே நம்ம என்னவா இருக்கிறோம் இன்னைக்கு? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இன்றைக்கு நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புற திரும்பவும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இந்த உலகம் நம்மள எப்படி மெஷர் பண்ணோம்னா, நம்மள எப்படி அளந்து பார்க்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய அப்பியரன்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதை வச்சுதான் இந்த உலகம் நம்மள மெஷர் பண்ணும். The world measures you by your performance, success, உங்களுக்கு உங்களுடைய அப்பியரன்ஸ், இதுதான் மெஷர் பண்ணும். ஆனா ஃபார் காட், ஆண்டவருக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா அவரோட கிரியையா இருக்கிறீங்க. ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். You are the workmanship, God's workmanship. அவருடைய மாஸ்டர் பீஸா இருக்கிறீங்க. நீங்க யாரா இருக்கிறீங்களா? மாஸ்டர் பீஸா இருக்கிறீங்களா? Praise God. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம 4ஆ பிரிச்சு ஷார்ட்டா பார்க்கலாம். ஜஸ்ட் 4 அதே வார்த்தை 4ஆ பிரிச்சு. முதலாவது பாயிண்ட் வந்து அந்த வசனத்துல என்ன இருக்குதுன்னா, you are God's workmanship. நீ தேவனுடைய கிரியையா இருக்கிறீர். அதுதான் முதலாவது பாயிண்ட். You are God's workmanship. அப்ப நீங்க யாரானா அவரே கையால வனைந்த பாத்திரமா இருக்கிறோம். ஹேண்ட் கிராஃப்ட். அதாவது நம்ம கை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம நிறைய கடைங்களுக்கு போய் வாங்குறோம் நிறைய பொருளுங்க. ஆனா கையால செய்யப்பட்ட காரியங்களுக்கு தனி ஒரு என்ன சொல்றது, விலையோ இருக்கலாம், மதிப்போ இருக்கலாம். ஏன்னா கிராஃப்டட் ஹேண்ட் கையால செஞ்சிருந்து. ஓகே, அப்ப தைக்கிறதுக்கு மிஷின் தைக்கிறதுக்கு வந்து அதுக்கே ஒரு வேற ஒரு இது. ஆனா கையில போடுற கை வேலைக்கு வந்து அதுக்கே தனி ரேட்ஸ் அண்ட் தனி ரெஸ்பெக்ட், வேல்யூ இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி தேவன் நம்மள எப்படி செஞ்சிருக்காராம்? கையால அவரே நம்மள வந்து வணைந்து இருக்கிறாரா. சோ நம்மளோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னா சாதாரணமான வேல்யூ இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யார் கிறிஸ்து, who you are in Christ, நீங்க யார் கிறிஸ்துல மாஸ்டர் பீஸா இருக்கிறீங்க. ஏதோ எப்படி என்ன சொல்றது, இந்த 100 வருஷம் 2000ல இவ்வளவு பேர் பொறுக்கணும், 2001ல இவ்வளவு பேர் பொறுக்கணும், மொத்தமா ஒரு லோடு இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா அப்படி லோடா இறக்கி விடல நம்மள. அவர் ஒருத்தரையும் இண்டிவிஜுவலா இன்டென்ஷனலா படிச்சிருக்காரு. இப்போ ஒரு கிளே வணையறாங்க, பாட்டர் வணையறாங்கன்னா அவர் அந்த பாட்ல அவர் கொடுக்குற ஒரு லைனுக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அவருக்கு. இந்த லைன் இப்படி கொடுத்தா இதுக்கு அழகா வரும், இந்த மாதிரி இப்படி கொடுத்தா ஷேப் வரும்னு ஒன்னொன்னுமே அவர் பார்த்தா அந்த பாட் பண்ணுவாங்களாம். அப்ப அந்த பாட் இப்படி பண்ணும்போது இப்ப பிளாட்டா கீழே, அந்த பிளாட்டா கீழே ஏன் வைக்கிறாங்க? ரவுண்டாவே வைக்கலாமே, ஏன் பிளாட்டா வைக்கிறாங்க? அப்பதான் அது நிக்கும். அப்போ ஒரு ஷேப்புக்கும் அர்த்தம் இருக்குது. அப்ப தேவன் நம்மள சும்மா அப்படியே சரி இந்த வருஷம் இவ்வளவு புள்ளிங்க சும்மா மேனுஃபேக்சர் பண்ணி லோடா இருக்கிற மாதிரி இல்ல. அவருக்கு ஒருத்தருக்கும் ஒரு இன்டென்ஷன், ஒரு சித்தம், ஒரு பர்பஸ் வச்சுதான் அவர் நம்மள வந்து. அதுதான் வசனம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சங்கீதம் 139 14வது வசனத்துல இருக்கு, யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி மேட். பிரமிக்கத்தக்க அதிசயமாக உன்னை உருவாக்கி இருக்கிறார். சாதாரணமா உருவாக்கல, சும்மா ஏதோ ஒரு புள்ள வேணும் ஒரு புள்ள கொடுத்துடலாம் அப்படி இல்ல. அழகா பிரமிக்கத்தக்க உங்களை எப்படி படிச்சிருக்காராம்? ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி. பிரைஸ் காட். அப்ப உங்க அடையாளம் என்னன்னா கிறிஸ்துக்குள்ளதான் நமக்கு அடையாளம். இந்த உலகத்திலயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயோ நான் வாங்குற டிகிரினாலயோ நான் சம்பாதிக்கிற காசுனாலயோ எனக்கு இருக்கிற பொசிஷன்னாலயோ அப்படி நினைக்கும் போதுதான் நம்ம என்ன ஆயிரும்னா ஃபியூச்சர் குறிச்சு போய் என் பொசிஷன் என்ன போகுது, என்னோட ஃபியூச்சர் என்ன போகுது, என் மணி என்ன போகுது, மெட்டீரியல் இல்லையே என்ன போகுது, ஏன்னா நம்ம அடையாளம் அதுல தேடுறதுனாலதான் நமக்கு குறைவா தெரியும். உங்க அடையாளம் நீ கிறிஸ்துவுக்குள்ள தேடினா நிறைவா இருப்பீங்க. பிரைஸ் காட். உங்களுக்கு குறையே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு குறைவு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீங்க உணர்ல இன்னும் உங்களுக்கு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து உங்களோட அடையாளம். when Christ is in you, if Christ becomes your identity, there is no lack. Praise God.
குறைவே கிடையாது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப ரெண்டாவது அந்த வசனத்துல என்ன இருக்குதுன்னா, கிரியேட்டட் இன் கிரைஸ்ட். அந்த வசனம் இருக்குது கிறிஸ்து இயேசுக்குள். அப்ப எதுவுமே கிரைஸ்ட்க்கு வெளியில கிடையாது, நமக்கு எல்லாமே கிரைஸ்ட்குள்ளதான். கிரைஸ்ட விட்டுட்டு கிரைஸ்ட்க்கு வெளியில எது தேடின்னு போனாலுமே அங்க டிஸ்ட்ராக்ஷன் தான். பிரைஸ் காட், ஹalleluya. உண்மையா இல்லையா? கிரைஸ்ட் இயேசுப்பா விட்டுட்டு நம்ம வெளியில ஓடணும்னு நினைச்சா எங்க போனாலுமே நல்லபடியா வந்தா நல்லது. பிரைஸ் காட். எங்க போனாலுமே நமக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, செழிப்பு இருக்காது. அங்க டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கும். பார்க்க கண்ணுல எப்படி, அதான் அது ஒரு இது சொல்றாங்களே தமிழ்ல, இந்த என்ன கணர்ல தண்ணி இருக்கிற மாதிரியே காணல் நீர். கரெக்ட் இல்லைங்களா நான் சொன்னது? அங்க மேலேந்து பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். நீ உள்ள போய் பார்க்க தண்ணியே கிடைக்காது கையில. அது பார்க்க தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அங்க தண்ணி இல்ல. அதான் காணல். பார்க்கதான் தண்ணி மாதிரி இருக்கும், பார்க்கதான் நல்லா இருக்கும். ஆனா கிட்ட போக அங்க ஒண்ணுமே இருக்காது, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனால கிறிஸ்துவுக்கு வெளியில காணல் நீர் போல இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கை கெட்டாது எதுவுமே. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு நிச்சயமான சமாதானம். பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப நம்ம வந்து பிசிக்கலா ஜஸ்ட் அப்படியே கிரியேட் பண்ண, சரீர ரீதியா ஜஸ்ட் ஒரு மனுஷரை கிரியேட் பண்ணி விடல, நம்மள ஆவியில ஸ்பிரிச்சுவலா ரீகிரியேட் பண்ணிருக்கிறாரு. அவர் திரும்பவும் ரீகிரியேட் பண்ணிருக்காரு நம்மள. Praise God, hallelujah, thank you Jesus. அப்ப உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க இயேசுவுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன ஆகுமா? புதிய படைப்பா மாறும். நியூ கிரியேஷன். ஒரு 2 கொரிந்தியர் 5:17 வசனம் இருக்கு. You are new. 2 Corinthians 5:17. You are a new creation in Christ. Praise God, hallelujah, thank you Jesus. அப்போ உங்களுடைய கடந்த காலம் உங்களை நிர்ணயிக்காது. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாஸ்ட் will not determine you. உன்னுடைய கடந்த காலம், உன்னுடைய பாஸ்ட், உன்னுடைய தேவையில்லாத காரியங்களோ, இல்ல உன்னுடைய பிரச்சனைகளோ, உன்னுடைய பினான்ஸோ, இல்ல உன்னுடைய லைஃபோ, உன்னுடைய டெத்ஸோ, நீ வாழ்ற வாழ்க்கை உங்களை டிஃபைன் பண்ணாது. தட் will not define you. உங்களை நிர்ணயிக்க. Praise God. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க புதிய படைப்புங்கிறது மட்டும்தான் உங்களுடைய லைஃப் நிர்ணயம். Praise God. படிமா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் உள்ளிருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழைய காரியங்களை டிஃபைன் பண்ணாது. புதிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியா நீங்க மாறும்போதுதான் உங்களுக்கு எல்லா நற்கிரியைகளும் நீங்க பார்க்க முடியும். Praise God, for we are the workmanship. அவரோட கிரியையா இருக்கிறோமா? என்ன அமேசிங் இல்லை. சும்மா மனுஷரோட கிரியைகள், ஏசப்பாவோட கிரியை, பிதாவின் கிரியை. இயேசு கிறிஸ்துக்குள் நாம் பிதாவின் கிரியையா இருக்கிறோம். அப்ப எவ்வளவு வேல்யூ நம்மளுக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னு. சும்மா சாதாரண பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோங்கிறது இல்ல. வாழ்க்கை உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஆண்டவர் ஒண்ணு அதான் சொன்னாங்க ஸ்டார்டிங், பராக்கிரமசாலி. அதை விட இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன, ஐ எம் பில்லவ்ட், தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, மனுஷன் நம்ம நேசிக்கிறாங்களோ இல்லையோ, மனுஷன் நம்மள மதிக்கிறாங்களோ இல்லையோ, மனுஷன் நம்மள புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மள தூஷணப்படுத்துறாங்களோ, நம்மள இன்னைக்கு தூக்கி வைக்கிற நாவ நாளைக்கு கீழே தள்ளுற நாவா இருக்கும். எப்படி இருந்தாலுமே ஐ எம் beloved by God. தேவனால் நீ நேசிக்கப்படுற, அது போதும் நமக்கு. Praise God. அதுதான் வேணுமே நமக்கு. அது இருந்தாலே போதும் நமக்கு. Praise God, hallelujah. சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரா, தனித்தனியா நம்மள வந்து ஒரு இன்டென்ஷனோட, சித்தத்தோட, அவர் இயேசு கிறிஸ்துக்குள் அவரே நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரா, அவர் கிரியையா வைத்திருக்காரா. ஆமென், ஹalleluya. நம்ம யாரா இருக்கணும்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம அடையாளமா இருக்கணும். ஹalleluya. மூன்றாவது அதே வசனத்துல மூணாவதா நம்ம பிரிக்கலாம். For God's work, good works, sorry, for good works. தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இல்ல, குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள் எதனா இருக்கா? குட் ஒர்க்ஸ் சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, ஃபார் குட் ஒர்க்ஸ். இது வந்து நம்ம வந்து இதுல இருந்து ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, எஃபிஷியன்ஸ் அதே வசனத்துல 8:9 படிக்கலாமா? எபேசியர் 2:8-9 படி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவர் கிருபையினால விசுவாசத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டோம்.
இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. என்னுடைய பர்ஃபார்மன்ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸோ இல்ல, நம்ம செய்யற வேலைகளால இல்ல, நான் ப்ரேயர் பண்றதுனால எனக்கு ஆண்டர் கொடுக்கல, நான் நிறைய டைம் கொடுக்கறதுனால கொடுக்கல, நான் நிறைய பேர் கொடுக்கறதுனால அவர் எனக்கு கொடுக்கல. இதுதான் நான் புரிஞ்சு. ஏன் பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்ல. பிரைஸ் காட். படிமா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி ஒன்றுமே இல்ல. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ப்ரேயர் பண்ணி நான் கடவுளுக்குள்ள வந்து நான் என்ன ஒப்பு கொடுத்து அப்படித்தான் நான் பணம் சம்பாதிச்சேன், அப்படித்தான் இந்த இது பண்ண அதை பண்ணு என்னுடைய பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது என்னோட கிரியவே இல்லை, நான் வேலையே செய்யல, இது ஆண்டவருடைய கிரியை. என்னோட வேலை நான் தான் இந்த குடும்பத்தை கட்டினேன், நான் தான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அதெல்லாம் இல்லை. பிரைஸ் காட். அப்ப என்ன சொல்றாரு அவருன்னா, நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்னா நாம செய்யற வேலைகளால இல்ல, நம்ம வேலை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். எப்படின்னா we are saved for good works. ஏதமாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10வது ஃபர்ஸ்ட் நற்கிரியைகளை செய்வதற்கு. நற்கிரியைகளை செய்வதற்கு for good works. நாம எப்படியா இருக்கணுமா? நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். For we are saved for good works. Not by our good works. We are not saved by our good works. We are saved for good works. Difference புரியுதா உங்களுக்கு? இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, தேவன் நம்மை நற்கிரியை செய்வதற்கே நம்மை படைத்தார். Praise God. Hallelujah. So நம்ம எப்படின்னா அவருடைய அன்பை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் தேவன் நம்மை படைத்தார். எப்படி? We are called to reflect His love through action. நம்மளுடைய கிரியைகள், நற்கிரியைகள், அதான் நம்மளுடைய கிரியைகள். என்னன்னா அவருடைய அன்பை, இப்ப ஒர்க்மேன்ஷிப் இருக்குது இல்லையா, அது என்னமா இருக்கு? அவரோட கிரியையா இருக்கும். அவரோட அன்பை நாம கிரியையாய் காண்பிக்கிறதுக்காக தான் அவருடைய ஒர்க்மேன்ஷிப், அவருடைய கிரியையாய் நம்மை அவர் படைத்திருக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்வோம். பிரைஸ் காட். இந்த வசனத்துல அப்ப எப்படி அது நற்கிரியைகள் எப்படி ஆக்ஷன்ல காமிக்கணும்? ஜெனராசிட்டி, கைண்ட்னஸ், இரக்கத்தோட, நம்ம வந்து கொடுக்குற கரத்தோட, இரக்கமா, கம்பேஷன். இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியல, அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா? இவங்க பேர் வார்த்தையே தெரியல, நம்ம பேர் எப்படி இருக்கிறோம், இவங்க என்னைக்கு தான் வருவாங்களோ இவங்க எல்லாம். அப்படி இல்லை, நமக்கு அந்த கம்பேஷன். இயேசு என்ன பண்ணாரா? அப்படி போட் பக்கம் போகும்போது எல்லாமே எல்லாரும் அவர் தேடி சூழ்ந்து வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சா? இரக்கம் ஆயிடுச்சா? ஐயோ, இந்த பிள்ளைகள் வந்து மெய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டி போல இருக்கிறாங்களேன்னு ஏறி உட்கார்ந்து உடனே ஒரு சுவிசேஷம். அந்த மாதிரி தெரியாதவங்க எதனா செஞ்சா எப்படி செய்து பாரு, என்ன இப்படி பண்றே? அப்படி இல்லை, தெரியாம பண்றாங்க அப்படின்னு நான் உணரணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கிறோம். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க என்ன, இவங்களுக்கு இப்படி அப்படி இல்ல, இவங்க கோயிலுக்கே போறது இல்ல, நான் அப்படி இல்லப்பா, அது இல்ல, தெரியாம செய்யறாங்க. நம்ம என்ன பண்ணணுமா? இயேசுவை போல சுவிசேஷத்தை சொல்லணும், போயிட்டு அவங்களுக்கு கடுக்குள்ள கொண்டு வரணும். ஏசப்பா அப்படி மொத்தம் நம்ம நினைச்சிருந்தாருன்னு வைங்களேன், என்ன இவங்க ஒண்ணு, அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு. பிரைஸ் காட். அவர் நினைக்கல, அவர் சாயல்ல இருக்கிற நாமளும் அப்படி நினைக்க கூடாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் என்ன இருக்குதுன்னா, let your light shine in this world, shine before you. இவ்விதமாய் மனுஷன் உங்களுடைய குட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி மனுஷன் உங்களுடைய குட் ஒர்க்ஸ் கண்டு பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி க்ளோரி பண்ண. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம எக்ஸாமின் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரா? நீங்க செய்யற குட் ஒர்க்ஸ் தேவன் மகிமைப்படுத்தும்படி அவர் பாக்குறாரு நம்மள. அப்ப இன்னைக்கு நம்ம உண்மையா குட் ஒர்க்ஸ் பண்ணி இருக்கிறோமா? What are the good works are you all doing today? இப்போ அவங்க சொன்னாங்க 3 years கேட்டுக்கிற வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை கேட்டு கேட்டு என்ன குட் ஒர்க்ஸ் பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு? Are you really doing good works? இல்ல நம்ம டிஸ்பிளீசிங்கா இருக்கிறோமா? ஒருத்தர் ஹர்ட் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு மறித்து காரியங்கள் செய்யலான்னு மாத்திரம் நினைக்கிறார். அதாவது நம்ம என்ன நினைச்சிடறாங்கன்னா, மனுஷரை மறிச்சு செய்யறதுனால நம்ம பிழைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் ஒருத்தர் பார்த்துன்னு இருக்க, அவர் கண்ணு, நீ அதாவது தாவீது சொல்றாரு இல்லையா, நீ இந்த மாதிரி என்ன குகைக்குள்ள, கேவுக்குள்ள போய் நான் ஒளிஞ்சாலும் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரை, நான் எங்க போய் மறைஞ்சாலும் உங்க கண் தெரியுதே, நான் உங்ககிட்ட இருந்து ஒளியவே முடியாது. அதனால நாங்க ஒரு செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. Praise God. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. அப்போ படிமாது.
பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிற. உங்கள் வெளிச்சம் எது சொல்லுங்க பாக்கலாம். உங்களோட வெளிச்சம் எது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்பதாக என்ன பண்ணணுமா? பிரகாசிக்க. சோ காட்ஸ் கால் என்ன அப்ப நமக்கு? அப்ப தேவன் என்ன ஒரு இன்டென்ஷன் நம்மள படைச்சிருக்கிறாரு? உங்கள் வெளிச்சமான இயேசு கிறிஸ்துவை, உங்கள் வெளிச்சமான வார்த்தையை மனிதருக்கு முன்பதாக பிரகாசிக்க வைக்க உன்னை ஃபியர்ஃபுல்லா, வண்டர்ஃபுல்லா, பிரமிக்கத்தக்கதாக படைத்திருக்கிறார். அப்ப அவரோட கிரியையா நீங்க இருக்கிறீங்க. என்ன வேலை செய்யறதுக்கு? உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கா இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கா? அந்த வெளிச்சம் போய் பிரகாசிப்பதற்கா? உங்களுடைய சித்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சுயத்துல நீங்க ஓட நினைச்சீங்கன்னா நீங்க கால் கல்லில் இடராதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறார். அது எப்போ அப்படின்னா அவர் சித்தத்தின் பிரகாரம் ஓடும் போது நம்ம ரியலைஸ் பண்ண முடியும், அதை உணர முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஓடுறதுனால நமக்கு அந்த செக்யூரிட்டியோ அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளால பார்க்க முடியாது வாழ்க்கையில. கடைசியா 4வது பாயிண்ட் அதே வசனத்துல which God prepared beforehand, முன்பதாகவே தேவன் நமக்காய் ஆயத்தம் செய்திருக்கிறார். முன்பதாகவே. அப்போ என்னன்னா இன்னைக்கு நீ என்னதான் திட்டம் தீட்டினாலும் உனக்காகவோ உங்க வாழ்க்கைக்காகவோ என்ன நீங்க நினைச்சாலோ அது நடக்காது. ஏன்னா நீங்க பொறுக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை தீட்டிட்டார் ஆல்ரெடி. உங்களுக்கான ஒரு பிளான வச்சுட்டாரு ஆல்ரெடி. சோ நீ என்ன பிளான் பண்ணாலும் மகளே நடக்காது. உங்களோட பிளான் நடக்காது. தேவனோட பிளான் என்னவோ அதுதான் நடக்கும். அப்ப நீங்க உங்களை முழுசா கழுவிட்டு ஒப்பு கொடுக்கும் போது உங்களோட பிளானும் அதுவாவே மாறிடும். தேவனோட சித்தம் அவரோட பிளான் என்னவோ அதுதான் உங்க பிளானாவே மாறிடும். பிரைஸ் காட். ஆண்டவர் பேசின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனோட திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நடக்கும். ஆண்டவரே உங்க திட்டம் என்னமோ அதை நீங்க செயல்படுத்துங்க. நானா இறங்கி எதுவுமே செய்ய மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். நானா இறங்கி எந்த டிசிஷனும் என் வாழ்க்கையில நான் எடுக்க மாட்டேன், என் ஆண்டவர் செய்யட்டும், அவரோட சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்ப என்னன்னா நீங்களும் நானும் ஒரு ஆக்சிடென்ட்ல இங்க இல்ல. ஒரு ஆக்சிடென்ட் ஐயோ தெரியாம இதை படிச்சுட்டேன் நானு, ஐயோ தெரியாம இவங்களை இறக்கிட்டேன் இந்த உலகத்துல அப்படின்ட்டு ஆக்சிடென்டா யாருமே இங்க பிறக்கல. we are not here by accident. எப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு பர்பஸ் எழுதி இருக்கிறாரா. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல இருக்குது. for I have என்ன இருக்குது அதுல? for I have plans for you. நான் உங்களுக்கான திட்டத்தை வைக்கிறேன். உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல. நாட் ஃபார் டிசாஸ்டர், நாட் டு ஹார்ம் யூ, பட் டு ப்ரொடெக்ட் யூ. படிங்க, அவ்வளவு அழகான வசனம் அது. உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? உங்களை ஹார்ம் பண்றதுக்கு அல்ல, உங்களை நான் வளர்க்கறதுக்காக, உங்களை நான் செழிப்பா வைக்கிறதுக்காக உங்களுக்காக திட்டத்தை வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை நோக்கி பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா தேவனின் கிரியைகளா இருக்கிறீங்க. படிமா ஜெரமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை, இதுல நம்ம நிறைய பேர் எப்படின்னா தப்பா நினைச்சிரோம். நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படியா நீங்க இருக்குது. அப்ப என்ன நினைச்சிரோம்? ஓ நான் இந்த முடிவு எனக்கு வேணும் ஆண்டவர், நீங்க தானே சொன்னீங்க எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்கும்னு கொடுங்க. அப்படி இல்ல. நான் என்ன எதிர்பார்க்கணும்னா அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை தான் எதிர்பார்க்கணும். சாய்ஸே இல்ல. அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும், கொடுக்கப்படும். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்களில். அப்போ என்னன்னா எந்த மனுஷன் நம்ம நினைவா இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் ஒவ்வொருத்தரும் மேலேயும் நினைவா இருக்கிறார். பிரைஸ் காட். அவர் தவிர நம்மள யாருமே நினைவா இருக்க முடியாது. 24/7 யாரும் நம்ம நினைச்சுனே இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? நம் தேவன் நம்ம மேல் நினைவா இருக்கிறார். நீங்க உயிரோட இருக்கிற நாளெல்லாம் நீங்க சுவாசத்தோட இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே நம்ம மேல நினைவா இருக்கிறதுனால நம்ம உணரணும் இதெல்லாம். நம்ம தேவன் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு. இதை விட ஒரு நேசம் இந்த உலகத்துல நமக்கு தேவையா நம்ம யோசிக்கணும். அவரோட பெஸ்டா நமக்கு எல்லா நமக்கான பிளான்ஸ் வைத்திருக்கிறாரா இல்லையா? என்னத்துக்கு வச்சிருக்கிறாரா அந்த பிளான்ஸ்? நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தீமைக்கல்ல. உங்களை ஒரு காரியத்துல இருந்து ஆண்டவர் வேண்டான்னு விலகுன்னு சொல்றாருன்னா அது தீமைக்கல்ல. அது நீங்க சமாதானமா உங்களுடைய ஃபியூச்சர் இருக்கிறதுக்காக, உங்க வாழ்க்கை இருக்கிறதுக்காக. பிரைஸ் காட். அதனால என்னடா இப்படி பேசுறாங்களே, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றாங்களே, எப்ப பார்த்தாலும் வார்த்தைன்றாங்களேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை விளக்குறதே அமேசிங்கான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்காக.
ஹalleluya praise god. அப்ப அப்ளிகேஷன் என்ன இதுல கடைசியா இது நம்ம கத்துக்கணும் இல்லீங்களா இன்னைக்கு? இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம்? உங்க லைஃப் வந்து இஸ் நாட் ரேண்டம். யுவர் லைஃப் இஸ் நாட் ரேண்டம். சும்மா ஏனோ தான் ஆண்டவர் உங்களை அப்படி விட்டுடல. உள்ள போப்பா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்படியோ அச்சு பூச்சி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போய் சாப்போம் அப்படின்னு அவர் அனுப்பல. praise god. ஒவ்வொருத்தருக்குமே தினம் தினம் நீங்க நடக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவருடைய திட்டம். God has a plan. Walk in it daily. அதுக்குள்ள நடுங்க. தேவனோட திட்டத்தை தெரிந்து அறிந்து அந்த திட்டத்திற்குள் ஒவ்வொருத்தருமே தினம் தினம் எப்படி இருக்கணுமா? நடக்கணும். அப்படி நடந்தோம்னா நம்ம ஃபியூச்சர் பெஸ்டா இருக்கும். praise god. hallelujah. so conclusion ஆமா அவரோட சித்தம் செய்வதே நம் போஜனமா இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல. praise god. அப்ப கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க யாருன்னு புரிந்து கொள்ளும். 4 பாயிண்ட் தான். என்னது? நீங்க யார்? நீங்க காட்ஸ் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ். நீங்க சொல்லினே ஐ ஆம் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். வாவ், ஐ ஆம் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். இதை நீங்க நோட் பண்றீங்க, இதை நீங்க தியானிக்கிறீங்க, ஒரு நாளெல்லாம் சொல்லினே இருக்க போறீங்க. ஐ ஆம் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். ரெண்டாவது, ஐ ஆம் a நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். ஐ ஆம் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஐ ஆம் a நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். செகண்ட் பாயிண்ட். மூணாவது, வித் a purpose to do good. வித் அ பர்பஸ், அதாவது தேவனின் நற்கிரியை செய்ய, தேவனின் நற்கிரியை செய்ய நான் இருக்கிறேன். ஐ எம் ஹியர் டு டூ, அதாவது வித் அ பர்பஸ் டு டூ குட். தேவனின் சித்தம் நம்ம ஒரு கிரியையாய், அவருடைய நற்கிரியா இருக்குது. 4வது, கால் டு வாக் இன் காட்ஸ் ப்ரிப்பேர்டு பாத். தேவன் நமக்காக அமைத்து வைத்திருக்கிற பாதையின்படி நாம் நடக்க. நம்ம எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் பாதையில நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். கால் டு வாக் இன் காட்ஸ் ப்ரிப்பேர்ட் பாத். அவர் பாதையில நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? சார், லார்ட் தேங்க்யூ, ஐ எம் கால் டு வாக் இன் யோர் பாத். இந்த வசனத்தை நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். என்ன அப்படி நீங்க வந்து praise god. hallelujah. நம்ம அவருடைய என்னவா இருக்கிறோமா? மாஸ்டர் பீஸ். நீங்க நினைச்சுக்கணும், ஆண்டவர் என்ன சும்மா படிக்கல, ஆண்டவர் சும்மா ஏதோ ஒரு வாளுன்னு படிக்கல, அவருடைய மாஸ்டர் பீஸ நம்மள படிச்சிருக்காரு. அவருடைய கிரியையை செய்ய, நான் அவருடைய வழியில் நடக்க என்னை அவர் அழைத்திருக்கிறார். praise god. hallelujah. உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். praise god.